வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 7 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் கதி மற்றும் பிரிட்டா மேற்கு வங்காளம்? எந்த மாநிலத்தின் நடனம் கண்ட மர்தாலா மற்றும் ஒட்டம் தேடல் ஆந்திர பிரதேசம்? எந்த மாநிலத்தின் நடனம் புய்யா மற்றும் காம்டி அருணாச்சல பிரதேசம்? எந்த மாநிலத்தின் நடனம் காளி கோபால் மற்றும் அசாம்? ஆன்சர் அசாம். கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மேடா, மராட்டி, கோலிதோர், எருளிகா. வி கிரி 1975ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமநந்தா ஞானலீலா, யோக சிந்தாமணி, வைஷ்ணவ மாதான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. குடியரசின் கருத்து சுதந்திரத்தின் கோட்பாடுகள், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் சி ரங்கராஜன் தலைமையில நடந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில சோட்டா நாக்பூர் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. டாமோன் டைவ்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை மான்சூன் மேஜிக், நரியலா பூர்ணிமா. மதன் மோகன் மாலவியா அபுதய, ஹிந்துஸ்தான் மற்றும் தலைவர்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டம் ரயில்வே அமைச்சகத்தால 2023ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. PM இ-பஸ் சேவா திட்டம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம். மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் 2023 அறிமுகமாச்சு. PM போஷான் சக்தி நிர்மான் அபியான் திட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் 2021. கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் 12 அமைச்சகம் சேர்ந்து 2020 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. PM விஸ்வகர்மா திட்டம் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் 2023. சைபர் குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்காக CBI தொடங்கிய நடவடிக்கையின் பேர் என்ன? ஆபரேஷன் சக்ரா 5. நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? 99. உலக முதலீட்டு அறிக்கை 2025 எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது? அங்டாட். சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட டிராவிடோ கெக்கோ குனூர் எந்த இனத்தை சேர்ந்தது? கெக்கோ. ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டை சர்வதேச பெண் விவசாய ஆண்டா அறிவித்துள்ளது? 2026. MITயின் முதல் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஆளுநர் யார்? ஆனந்த சந்திரகாசன். BN கங்காதர் தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர். அமிதாப் காந்த் NIIT பல்கலைக்கழகத்தின் வேந்தர். அஜய்குமார் UPSC உடைய தலைவர். சுமன் சக்கரவர்த்தி IIT கராக்பூரின் இயக்குனர். சதீஷ்குமார் குயின்ஸ் பல்கலைக்கழக பெல்ஃபாஸ்டின் கிஃப்ட் சிட்டி வளாகத்தின் முதல் டீன். 2025ஆம் ஆண்டு பாரிஸ் டைமண்ட் லீகின் ஈட்டி எறிதல் பிரிவில் வென்றவர் யார்? நீரஜ் சோப்ரா 88.16 மீட்டர் தூரம் ஈட்டி எறிஞ்சி விருதா ஜெயிச்சிருக்காரு. விஸ்வா ராஜகுமார் மெமரி லீக் உலக சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா 3வது SABA பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. ஆசிய பெண்கள் கபடி சாம்பியன்ஷிப்பும் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல சுனில்குமார் வெங்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. ஆசிய அண்டர் 18 தடகள சாம்பியன்ஷிப்ல நிஷ்டாய் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. மனுஷா மற்றும் தியா சிட்டாலே WTT போட்டியாளர் துணிஸ் கலப்பு இரட்டையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் ஆஃப் கிரிட் மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் பைலட் ஆலை எங்கு தொடங்கப்பட்டது? குஜராத். இது ஆரம்பிச்சது அதானி குழுமம். இந்தியாவின் முதல் டார்க் ஸ்கை பூங்காவாக பெஞ்ச் புலிகள் காப்பகம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா புனேல ஆரம்பிச்சிருக்காங்க. புலிகள் காப்பகத்திற்குள் இந்தியாவின் முதல் உயிர்கோளம் ராஜாஜி ரகாத்தில ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் எல்லை சூரிய கிராமம் மசாலில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் சான்றளிக்கப்பட்ட பசுமை நகராட்சி பத்திரம் காசியாபாத். டோமஹாக் என்பது எந்த நாட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு சப்சோனிக் குரூஸ் ஏவுகணை ஆகும்? அமெரிக்கா. இங்கிலாந்து கிரேவியாக்குன்னு சொல்லக்கூடிய வான் ஏவுகணை அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. DRDO பிரம்மாஸ்திர ஏவுகணை உருவாக்கியிருக்காங்க. ஜெர்மனி மற்றும் ஸ்வீடன் நாடு சேர்ந்து டாரஸ் KEPD-350 ஏவுகணை உருவாக்கியிருக்காங்க. உக்ரைன் நாடு பாலிஸ்டிக் ஏவுகணை சப்சன் உருவாக்கியிருக்காங்க. ஈரான் நாடு காசிம் பாசிர் ஏவுகணை உருவாக்கியிருக்காங்க. துருக்கி நாடு சோங்கர் ட்ரோன்கள். இஸ்ரேல் ஐஸ் பிரேக்கர் ஏவுகணை. பாஷினி எந்த அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் மொழிபெயர்ப்பு ஆகும்? பாஷினி வந்துட்டு மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். முக்கியமா இந்த அமைச்சகம் தான். ஆனா பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகமும்
மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்காங்க. அது மூலமா தான் இந்த பாஸ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு AI மொழிபெயர்ப்பு தளத்தை உருவாக்கியிருக்காங்க. கார்ப்பரேட் பத்திரங்களுக்காக செபி பாண்ட் சென்ட்ரல் சொல்லக்கூடிய போர்ட்டல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் ECA நெட் போர்ட்டல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆயுஷ் அமைச்சகம் ஆயுஷ் நிவர்த்தி சார்த்தி போர்ட்டல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க.